ஐயோ புரிஞ்சா வரானே. என்ன மச்சான் ஃப்ளைட்டை பார்த்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு வர? ஆமா மாப்பிள்ள, துபாயிலேருந்து சுமார் 300 ஃப்ளைட்டை விட்டு தேடிட்டு இருக்காங்க என்னைய. எது 300 ஃப்ளைட் விட்டு ஒன்ன தேடிக்கிட்டு இருக்கிறாங்க? அப்படி என்ன பண்ணீங்க? இல்லை மாப்பிள்ள, துபாயில ஷேக் வீட்டுக்கு டிரைவர் வேலைக்கு போயிருந்தேன். அங்க ஷேக்கு பொண்ணு இன்னைக்கே லவ் சுட்டுட்டு இருந்துச்சு. அப்படி பார்த்துச்சு. ஷேக்கு பொண்ணு ஒன்ன லவ் பண்ணிச்சா? சரி சரி. இல்லை மாப்பிள்ள, நைட்டு 10 to 11 மணி போல அவங்க வீட்டுல சமைச்ச சிக்கனு மட்டனு அது இதுன்னு எல்லாத்தையும் என்கிட்ட தான் வந்து கொடுக்கும். அவ்வளோ லவ். மச்சான் அவ வீட்டு மிச்ச மீதியை கொண்டு வந்து உனக்கு கொடுத்துட்டு போறா. அப்ப நீ அவ வீட்டு நாய்டா. அடா போ மாப்பிள்ள, இதெல்லாம் நம்மளுக்கு வேலைக்கு ஆகாதுன்னு நான் ஊரை பார்க்க வந்துட்டேன். அதான் மாப்பிள்ளை கிடைக்காம ஃப்ளைட்டை விட்டு தேடிட்டு இருக்கானுங்கன்னு. என்னடா இப்படி பொய்யா புளிஞ்சு விடுறியாடா? அதை விடு மாப்பிள்ள, நேற்று டவுனுக்கு போயிருந்தேன், வண்டி எடுத்துட்டு போயிருந்தேன், ஹெல்மெட்டையும் போட்டிருந்தேன். லேடி போலீஸ் வண்டியை நிறுத்தி ஹெல்மெட்டை கழட்டுனுச்சு. நானும் ஹெல்மெட்டை கழட்டினேன். என்னையே அப்படியே பார்த்துட்டு இருந்துச்சு. டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு கிளம்புன்னு அனுப்பிச்சு விட்டுடுச்சு. இப்ப அதுக்கு என்ன? டீட்டெயில்ஸ் வச்சு மாப்பிள்ளை பார்க்க வந்துருவாங்கயா. கொஞ்சம் அழகா பிறந்துடக்கூடாது. சவுதி துபாய் இந்தியான்னு வந்துடுறாங்கயா. ஒரு நாளைக்கு 2-3 பொய் சொல்லலாம். ஆனா நீ பொய்ய புழிஞ்சு விடுறியாடா. புழிஞ்சான் போடா ஒழுங்கா. மாப்பிள்ள, நீ பொறாமல பேசிட்டு இருக்க. நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா.